ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மகா திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஆனா ராஜலட்சுமி வந்து சூர்யா கிட்ட இந்த குழந்தைய என்ன செய்ய போற? இந்த குழந்தைய என்ன செய்ய போற? அப்படிங்கிறத நீ 24 மணி நேரத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க மகா தன்னோட ரூமுக்கு போறாங்க. அதாவது சூர்யாவோட ரூமுக்கு தான் போறாங்க. சூர்யா போயிட்டு மகா கிட்ட நீ எங்க வரமாட்டியோன்னு பயந்துட்டேன். திருப்பி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மகா இருந்துகிட்டு, நான் ஒண்ணும் உங்களுக்காகலாம் ஒண்ணும் வரல. உங்களுக்கு மனைவியா நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. நீங்க பண்ணுன தப்ப நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சூர்யாவ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க நம்ம மகா. இங்க சித்ரா தேவியும், அனாமிகாவும் அந்த குழந்தைய வச்சு இந்த வீட்ல ஒரு கேம் விளையாடணும், பிரச்சனைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, வேணும்னே பல பிரச்சனைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குழந்தை அமைதியா உட்காந்து டிவியில பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அனாமிகா போயிட்டு டிவி ரிமோட்ட எடுத்து சவுண்ட அதிகமா வச்சுட்டு, அந்த பழிய தூக்கி குழந்தை மேல போடுறாங்க. ஸோ இப்படி சில்லித்தனமான கேம் பிளான்லாம் விளையாண்டு வீட்டுக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அனாமிகாவும், சித்ரா தேவியும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப குழந்தைய யாரு பார்த்துக்கிறது? அப்படிங்கிறது தான். இப்ப சூர்யாவோட தானே குழந்தை. அதனால மகா இருந்துகிட்டு, இந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது. நீங்களே ஆபீஸ்க்கு அழைச்சுக்கிட்டு போய்க்கங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம நம்ம சூர்யாவும் குழந்தைய ஆபீஸ்க்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தா மகா மேல கோவத்துல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தாத்தாவும், பாட்டியும் போய் கூப்பிடும்போது வராத மகா, இப்ப ராஜலட்சுமியும், ஐஸ்வர்யாவும் போய் கூப்பிட்டு வந்துட்டா அப்படிங்கிறதுனால, அப்ப என்னைய வந்து அவமானப்படுத்தி இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி தாத்தா கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு.